இன்றைக்கு பரிசுத்த மாக்கிக் கொள்ளுதல் என்றதை குறித்து 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to give you 5 layers of personal consecration. ஒரு தனி மனித பரிசுத்தத்தை குறித்து 5 காரியங்களை நான் விவரிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் 5 layers என்று சொல்லலாம், அப்படி என்றால் 5 தட்டுக்கள் என்று சொல்லிவிடலாம் தமிழில். ஸோ 5 layers, இதை மட்டும் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்வது ஒரு சாத்தியமானதாய் மாறிவிடும். பாருங்க, இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு அப்படியே விட்டுடலாம், இல்லாவிட்டால் நல்லா புரிஞ்சு இதை செயல்படுத்தலாம். ஏன்னா இது ஒரு அறிவுரை பிரசங்கம். அறிவுரை என்ன, எப்பயுமே சொல்லப்படும் பொழுது அதை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம ஒரு நல்ல மருத்துவரை போய் சந்திச்சோன்னா அவர் நல்ல அறிவுரை சொல்லுவார். நீங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த மருந்தை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்ற அறிவுரையெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் வீட்டுக்கு அவரே மருந்து எடுத்து அவரே தண்ணி கொடுத்து உங்களை மருந்து சாப்பிடலாம் வைக்க மாட்டார். அந்த மாதிரி தான் சில செய்திகள் நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை வீட்டிலே போய் அபியாசப்படுத்துகிறவர்களாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ the 5 layers of personal consecration, நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்ததின் 5 நிலைகளை பேச விரும்புகிறேன். முதலாவது பியூரிட்டி, சுத்தமான நிலையிலே வாழுவது. பியூரிட்டி என்று சொல்லுகிறோம். என்னோடு கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியைகளை ஆயத்தப்படுத்துவதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்படி என்றால் எந்த பாத்திரம் ஒரு பரிசுத்தமான சுத்தமாக்கப்படுதல் என்ற ஒரு பகுதிகளுக்குள்ளாய் போகிறதோ அவர்களை தேவன் தன்னுடைய உயர்ந்த ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். இங்க வாசிக்கும் பொழுது நல்லா புரியும் பாருங்க. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இங்கேயும் ஒரு பர்சனல் இம்ப்ளிகேஷன். அப்படி என்றால் அவன்தான் அதை செய்ய வேண்டும். அவன்தான் தேவனிடத்தில் போய், கர்த்தாவே இன்னும் எந்தெந்த அழுக்குகள் எல்லாம் நான் நீக்கி போட வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலைகளெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் பேசக்கூடாது, எப்படிப்பட்ட செய்கைகளிலெல்லாம் நான் ஈடுபடக்கூடாது என்று தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறானோ அன்றைக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றப்படுகிறான். இந்த பியூரிட்டி, ஒரு சுத்தமாக்கப்படுதல் என்பது தேவன் நமக்கு வைத்த முதல் நிலையாக நான் வாசிக்க விரும்புகிறேன். இதே வசனத்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் தேவன் பவுலின் மூலமாக இப்படி அற்புதமாய் பேசியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:17, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். செப்பரேட் thyself that you may not touch any unclean things. தேவன் நிராகரித்த எந்த காரியங்களையும் நீங்கள் தொடாதிருங்கள். நீங்கள் லேவியராகமத்தை நல்லா படிச்சீங்கன்னா அங்க எதெல்லாம் சுத்தம் எதெல்லாம் அசுத்தம் என்ற ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்படுகிறது. அப்ப தேவன் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஒரு சுத்தமான நிலையிலே நம்மளை மாற்ற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இங்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒன்றை பேசுகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I bring my body under subjection so that I won't be cast away. ஏன் பவுல் இதை சொல்லுகிறார்? எவ்வளவோ பிரசங்கம் பண்ணினவர், பரலோக வெளிப்பாடுகளை பூமியிலே நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் பவுல். ஆனால் அவரும் சொல்லுகிறார், என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறவனாய் இருக்கிறேன். ஏன்னா இந்த பியூரிட்டி, இந்த சுத்தமாக்குதல் என்பது அது தானாய் வருவதில்லை. அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து உங்களை ஈடுபடும் பொழுதுதான் அது அப்படி ஆகிறது. இது ரொம்ப சுலபமாய் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல சொல்லுவார், உன் வஸ்திரத்தை துவை என்று சொல்லுவார். வஸ்திரத்தை நம்ம போடலாம், ஆனால் துவைக்கிறதெல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அதை சின்சியராக வேலை செய்யணும். சில பேர் கவனமற்று துவைப்பார்கள், சில பேர் ரொம்ப கவனமாய் துவைப்பார்கள். கரெக்டா? இந்த கவனமாய் துவைக்கிற டீம் பார்த்தீங்கன்னா அவங்க உடுத்தும் பொழுது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அப்படின்னா யார் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாகப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் பிரயாசம் செய்கிறானோ அவன் நிச்சயமாய் தேவனுடைய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவன் பார்க்கிறவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது, பரிசுத்த அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்றால் தேவனுக்கு மனப்பூர்வமாய் சேவை செய்வது. Serve the Lord with all your spirit. நீங்கள் தேவனுக்கு மன திருப்தியாய் வேலை செய்வது. ஹல்லேலூயா. சுத்தம் செய்வது என்பது வெறும் வெளியரங்கமான கிரியைகள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அது உள்ளான இடத்திலே ஆரம்பிக்கப்படுது. அதனால தான் cleanliness or purity or purification என்று சொல்லுகிறோம். இரண்டாவது தேவனுக்கென்று சேவை செய்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், ஆவியிலே நீங்கள் என்னவாயிருங்கள், அனலாயிருங்கள் என்று சொல்லுவோம். ஜாக்கிரதையாயிராமல் நீங்கள் ஆவியிலே என்ன பண்ணுங்கள், அனலாயிருங்கள். கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். Serve the Lord. பாருங்க, பரிசுத்தமாய் இருப்பது என்று சொன்னால் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர்கள். தேவன் எதை ஆசைப்படுகிறாரோ அதை என்ன பண்ணுகிறவர்கள், நிறைவேற்றுகிறவர்கள். ஆங்கிலத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் not slothful in business. அசதியாயிராமல். அப்படி என்றால் ஒருவன் தேவனுக்கு வேலை செய்வதற்கு எதிர்மறையான பதம் என்னவென்று சொன்னால் அவன் அசதியாய் இருப்பது. அசதியாய் இருப்பது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. இன்றைக்குரிய ஒரு தமிழ் வார்த்தை என்று சொன்னால் சோம்பேறியாய் இருப்பது. எப்படி? கிறிஸ்துவ வாழ்க்கையில பிசாசை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது எதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா நிறைய வேளை பிசாசு தான் ரொம்ப வல்லமையானவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிசாசு வல்லமையானவன் உங்க வாழ்க்கையில செயல்படுனா கூட வாசல்கள் திறக்கப்பட்டால் ஒழிய அவனால் வந்து வேலை செய்ய முடியாது. அதை திறக்கக்கூடிய ஒரு சிறந்த வாசல் எதுன்னு கேட்டீங்கன்னா அசதியா இருப்பது, சோம்பேறித்தனமா இருப்பது. எப்படி? அசதியா இருப்பது, சோம்பேறித்தனமா இருப்பது. நான் ஒருத்தருக்கு இந்த ஆலோசனையை கொடுத்தேன். ஏன்னா இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பல நிலைகளிலே நானே என்னை செக் பண்ணிக்கிட்டேன். நான் சோம்பேறியா இருக்கிறேன் நான். அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து நான் அவருக்கு சொன்னேன், பிரதர், நான் இந்த இடத்துலலாம் சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சிருக்கேன், நீங்களும் இந்த இடத்துலலாம் சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணுங்க, ஜெயிச்சு விடுங்க. பாருங்க, சோம்பேறித்தனம் என்பது நம்மோடு கூட எப்பொழுதுமே ஒட்டி இருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம கூட என்ன பண்ணியிருக்குது, ஒட்டி இருக்குது. அது தானாக வரும். பாருங்க, சிறு பிள்ளைகளை கூட பாருங்களேன், கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அசதியாக தூங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு வேலையை சொன்னீங்கன்னா கூட அவ்வளோ செய்ய மாட்டாங்க, தூங்கிட்டேன்னுவாங்க. இந்த வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி தான் பாருங்கள். ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி கேட்டால் ஆமாம் தெரியாமல் தூங்கிட்டேன்னுவாங்க. அப்படி ஏன்னா இந்த அசதி என்பது, இந்த சோம்பேறித்தனம் என்பது அநேகருக்குள்ளாய் ஊடுருவக்கூடியது. அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதென்றால் ஆவியிலே அனலாய் இருப்பது. You be fervent in the spirit. தேவனுக்காக வைராக்கியமாக நான் வேலை செய்ய வேண்டும் என்று அவன் உத்வேகமாய் இருப்பது. இங்க வந்து ஆங்கிலத்தில் வாசிப்பீங்கன்னா ஒரு பெரிய எஸ் போடப்பட்டிருக்காது. பெரிய எஸ் என்பது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். அங்க சிறிய எஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்றால் இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் இன்னர் மேன். உன் உள்ளான மனிதனை குறித்து பேசுகிறது. நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தான் உற்சாகமாய் அதை நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உற்சாகமா நீங்க தான் நிறைவேற்றணும். இப்போ இந்த மெசேஜ்லாம் கேட்டு போய் வீட்டில் நிம்மதியாக தலைவாணி போட்டு தூங்கலாம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கலாம். எப்படி? கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். நான் பரிசுத்தமானா கர்த்தர் நாளைக்கு ஏதோ பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் எது இதிலெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன உற்சாகத்திலே நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானதாய் மாறும். மூன்றாவதாக, the third layer of personal consecration, ஒரு தனிப்பட்ட பரிசுத்தமாக்குதலை குறித்த மூன்றாவது நிலையை பேசுகிறேன். living devoted life unto God. தேவனுக்கென்று தேவ பயத்தோடு கூட வாழ ஆரம்பிப்பது. தேவனுக்கென்று தேவ பயத்தோடு வாழ ஆரம்பிப்பது. பாருங்க, அநேக வேளைகளில் நம்ம இந்த பூமியில் சடங்காச்சாரங்களின் அடிப்படையிலே வாழுகிறோம். we have been guided by religion. பாருங்க, மத சார்பான வழிமுறைகளிலே நாம் பழக்க வைக்கப்படுகிறோம். இந்த ரிலீஜியனுடைய இரண்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு முக்கியமான அடித்தளங்கள் ரிலீஜியனுக்கு, ஃபியர் அண்ட் கில்ட். பயமும் குற்ற மனசாட்சியும் தான் ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படை. நீங்க இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படையும் பயமும் குற்ற மனசாட்சியும். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பயத்தோடு வர வேண்டியதில்லை,
குற்ற மனசாட்சியோடு வர வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தேவ பயத்தோடு வர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ பயம் என்பது தேவனை முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பது. என்னோடு கூட மத்தேயு 22:37 வாசிக்கலாம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது உங்கள் அன்பை முழுமையாக தேவனிடத்தில் கொண்டு போய் இணைப்பது. பரிசுத்தமாக்கப்படுதுன்னா, நான் வெளியில ரொம்ப மாறிட்டேன் பதர். ஒரு சகோதரியை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தித்தேன். அவங்க தங்களுடைய உடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள், தங்களுடைய முக அலங்காரத்தெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. நான் அப்போ அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் திடீர்னு வித்தியாசமாக இருக்கிறீங்க? இல்லைண்ணே, நான் இப்போ பரிசுத்தமாகி கொள்றதுல ரொம்ப தீவிரமாயிட்டேன். நான் சொன்னேன், ரொம்ப நல்லது. ஆனால் பரிசுத்தம் என்பது வெளியிலிருந்து உள்ளே போகிறதில்ல, இது உள்ளே இருந்து வெளியே வர்றது. எப்படி? நான் சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அப்பே இந்த வெளிச்சம் கொஞ்சமாவது எனக்குள்ளே இருந்தது நினச்சி நான் கர்த்தருக்கு சந்தோஷப்படுறேன். ஏன்னா வெளியரங்கமான மாற்றங்கள் சில வேளைகளில் நம்மளை ஏமாற்றி விடலாம். இட் கேன் டிசீவ் அவர் செல்ஃப். வெளியில் மாற்றுறது ரொம்ப ஈஸி. வெளியில் நம்மளே மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உள்ளே நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனை பற்றி கொள்ளுகிறதாய் மாற வேண்டியதாய் இருக்கிறது. முழு இருதயத்தோடு தேவனை நேசிப்பாயாக. பாருங்க, இந்த தேவ பக்தியோடு நாம் இருப்பதுக்கு தான் 3 காரியங்கள் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். முதலாவது ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது உபவாசம். இந்த தேவ பக்தியோடு இருக்கிறதுக்கு இந்த 3 காரியங்களும் மிகவும் உதவி செய்கிறது. டு live a devoted personal life for God. நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும், நல்ல தேவனோடு கூட என்ன பண்ணணும்? உபவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். It enhances our devoted life to God. 4வது நிலையான தனிப்பட்ட பரிசுத்தம் என்னவென்று சொன்னால் உத்தமமாயிருப்பது, இன்டெகிரிட்டி. இதெல்லாம் கொஞ்சம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாடு மாதிரி இருந்தால் வீட்டில் போய் கடகடன் துணியெல்லாம் துவைச்சி என்ன பண்ணலாம்? நல்லா காய போட்டு உஜாலால முக்கி எழுப்பி என்ன பண்ணிடலாம்? நம்ம சீரியஸாக வேலையை முடிச்சிடலாம். ஆனால் அது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய உள்ளான நிலைகளை தேவன் முதலாவது மாற்ற விரும்புகிறார். இந்த உத்தமத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இன்டெகிரிட்டி. வாட் இஸ் இன்டெகிரிட்டி ஃப்ரம் மை டெஃபினிஷன்? நான் எப்படி அதை விளக்க விரும்புகிறேன்? The idea is God alone is our focus. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர மற்ற எதையுமே நான் பெரிதாய் பார்த்து வாழப்போவதில்லை என்பதே உத்தமம். I will explain that. The idea is God alone be my focus. உத்தமம் என்று சொன்னால் எனக்கு தேவனை தவிர வேற எவைகளையும் வேற எந்த காரியத்தையும் நான் மிகவும் கவனத்திலே, முதன்மையான கவனத்திலே வைக்கப் போவதில்லை. ஏன்னா இந்த பூமியில நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். மணி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் புல்லர் ஆஃப் இன்டெகிரிட்டிஸ். ஆனால் தான் இயேசு பூமியில வந்த பொழுது அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். 2 எஜமானுக்கு உன்னால் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் 2 எஜமான்னா இமீடியட்டா மைண்ட்ல வர்றது தேவனும் பிசாசும். ஆனா இயேசு அங்க சொல்லும் பொழுது அங்க பிசாசையே மென்ஷன் பண்ணல. அவர் 2 எஜமான் என்று சொல்லப்படும் பொழுது ஒன்று தேவனையும் இன்னொன்று பொருளாசைகளையும் பொருளையும் குறித்து தான் பேசுகிறார். யூ cannot serve God and mammon. பொருளையும் பணத்தையும் உன்னால் சேவிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்ப நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடியது பணம். 2வது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை, ஹானர். எல்லாரும் நம்மளை என்ன பண்ணணும்? பெருமையா பார்க்கணும். எல்லாரும் நம்மளை பெருமையா பேசணும். இது நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருந்ததுன்னா உங்கள் கவனம் தேவன் மீது இல்லை. இஃப் யூ ஆர் ஹானர் ஹங்கிரி, அப்படி எங்க போனாலும் என்னை எல்லாரும் உயர்த்தி பேசணும், எங்க போனாலும் என்ன பண்ணணும்? பெரிய ஆளா பார்க்கணும். அநேகருடைய அந்த ஈகோ ட்ரிப்புன்னு சொல்லுவோம். அப்படின்னால் மனமேட்டிமையான ட்ரிப் என்னன்னா எல்லாவற்றிலும் தான் சிறந்தவனாய் இருக்க வேண்டும். இட்ஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் ஆஃப் அ ஹார்ட். அது இருதயத்திலே ஏற்படக்கூடிய ஒரு யுத்தம். இட்ஸ் எ இன்விசிபிள் இன்னர் வார் என்று சொல்லலாம். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலும் புகழப்படுவது, எல்லாரும் கனப்படுத்தணும். அடுத்தது என்னது? எல்லாராலும் புகழப்படணும், ஃபேம்.
These are all main distractions that takes our life away from integrity. தேவனுக்கு உத்தமமாய் இருப்பதை நாம் தாண்டி செல்வதற்கு இந்த மூன்றும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பணம், புகழ், அடுத்தது மதிப்பு, மரியாதை. என்னோட கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Matthew chapter 5 verse 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதவைகளை இல்லை என்றும் சொல்லுங்கள். ஏன் கர்த்தர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுக்கிறார்? லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் லெட் யுவர் நோ பி நோ. ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு உத்தமத்திலே இருக்கிறது. உள்ளே ஒரு காரியத்தை நாம் தேடிக்கொண்டு வெளியிலே வேறு ஒரு காரியத்தை தேடுகிறவர்களைப் போல நாம் மாறுகிறோம். we are bipolar in many situations. உள்ள ஒரு விஷயம், ஆனா வெளியில இன்னொரு விஷயம். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில வேளை பந்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, சாப்பாட்டு பந்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளான எண்ணம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நல்ல உணவுகளை வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாம்சீக உணவாக இருக்கலாம், இல்லாட்டி அசைவ உணவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இதை வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருக்கும். ஆனால் அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது சொல்லுவோம், இல்லை பரவாயில்ல போதும். எப்படி? இப்போ அந்த போடுறவருக்கு கொஞ்சம் புரியும் பாருங்க. சமையல் பரிமாறுறவருக்கு போதும் போதும்னு சொன்ன போடுறது தான் தமிழ் பழக்கம். அதனால அவர் போட்டு போயிடுவார். ஆனால் நம்மளுடைய உள்ளான எண்ணம் என்னது? இதை நம்ம வேணும், ஆனால் வெளியில் வேணும்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி தான் அநேக நிலைகளிலே நம்முடைய மனமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே கடந்து செல்லுகிறது. we are not very integral in our parts of our hearts. நம்முடைய இருதயம் எதையோ நோக்கி செல்லுகிறது, நம்முடைய செயல்களோ வேறு எதையோ ஒன்றை நோக்கி செல்லுகிறது. அதனால நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வது என்பது நாம் உத்தமமாய் இருப்பதை குறித்து பேசுகிறது. the three fundamental enemies that we face, நாம் சந்திக்கிற அடிப்படையான 3 எதிரிகள் உண்டு. ஒன்று உலகம். ஓகே, ஒன்று என்னது? உலகம். இந்த உலகம் அநேக காரியங்களை நம்மளுக்கு மிடுக்காய் காண்பிக்கும். அடுத்தது சுயம். சுயம் அநேகவற்றை தேடக்கூடியவைகளாய் இருக்கும். மூன்றாவது பிசாசு, நம்மளை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் அநேக வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இவைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னா உங்களுடைய இருதயம் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறதாய் மாற வேண்டும். அதனால தான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு உன்னை நீ என்ன பண்ணிக்க சொல்லு, பரிசுத்தமாக்கி கொள்ளு. நாளைக்கு நான் பெரிய பிரம்மாண்டங்களை என்ன பண்ணுவேன், உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன். உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் எப்படி இருக்கிறது? நாம் வருகிற காலங்களையும் வருகிற நாட்களையும் சந்திப்பதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறோம்? 5வதாக இதை மட்டும் நான் விவரமாய் சொல்ல விரும்புகிறேன். sacrifice ourselves to the Lord. நாம் தேவனுக்கென்று நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்பது. தேவனுக்கென்று நாம் முழுமையாய் நம்மளை நாமளே அர்ப்பணிப்பது. sacrifice, setting ourselves apart from God, apart for God. தேவனுக்கென்று நம்மளை முழுமையாய் விட்டு கொடுப்பது. நான் 2-3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு அற்புதமான வசனம் இது. 2 கொரிந்தியர் 5:13. ஆனால் நீங்கள் கான்டெக்ஸ்டோட படிக்கணும். பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கிறோம். நான் பைத்தியமாக இருக்கிறேன்னா அது யாருக்காக? தேவனுக்காக. அப்படி என்றால் என்னுடைய லைஃபே யாராவது ஒருத்தர் பார்த்து இவன் என்னப்பா கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்னா அவர் சொல்றாரு, அதுதான் கரெக்ட். அதுதான் என்னது? கரெக்ட். His life is totally set apart for God. தேவனுக்கென்று முழுமையாக அது கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. நீங்கள் 14ஆம் வசனம் வந்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. இப்ப don't live for yourself, you live for God. அற்புதமான புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம். நம்மளுக்கு அதிகமாக தெரிந்த வசனம் தான். இதெல்லாம் பவுல் தான் எழுதுகிறார். அதனால பவுல் எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாமல் சொல்லிட்டு போனார்லாம் கிடையாது. அவர் தொடர்ந்து இந்த விஷயங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பாருங்க, இந்த ஜீவ பலி என்பது
ஒரு ஆக்சிமோரான் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். ஒரு எதுகை மோனையான ஒரு வார்த்தை இது. பலி என்றாலே சாவது. பலி என்றாலே என்னது? இந்த புதிய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வந்ததுக்கு காரணம் பவுல் தான். ஜீவ பலி அப்படி என்றால் நான் உயிரோடு சாவ விரும்புகிறேன். பாருங்க, சாகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உயிரோட சாகிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதனால தான் நீங்கள் போரில் தோத்தவங்களெல்லாம் பிணை கைதிகளாக எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்கள உடனே சாகடிக்க மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாய் கொல்ல முயற்சி செய்வார்கள். இதுதான் ஜீவ பலியாய் வாழ்வது. பவுல் இங்க சொல்றாரு, நான் ஜீவ பலியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சரி, ஜீவ பலி என்று சொல்லப்படும் பொழுது அவர் தன் சரீரத்தை பேசுகிறார். எதை பேசுகிறார்? தன் சரீரத்தை பேசுகிறார். அப்ப பரிசுத்தமாக்கப்படுதலும் நம்முடைய சரீர ஒப்படைப்பும் மிகவும் நெருக்கமானது. ஏன்னா இப்ப நீங்க சரீரத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 3 காரியங்களை கொடுக்க வேண்டும். அப்பதான் உங்க சரீரத்தை கொடுக்க முடியும். முதலாவது, உங்கள் நேரத்தை கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் சரீரத்தை கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கரெக்டா? உங்கள் நேரத்தை கொடுத்தாதான் உங்க சரீரத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களை வந்து பார்த்து பேசணும் அப்படின்னா, சரி பிரதர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 2 ரூம் தள்ளி கதவை மூடிக்கிட்டு இங்கேருந்தே ஃபோனில் பேசலாமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்றீங்க? உங்க சரீரத்தை நேரத்துக்கு என்ன பண்றீங்க? ஒப்பு கொடுக்கிறீர்கள். அடுத்தது, உங்களுடைய சக்தியை ஒப்பு கொடுக்கிறீர்கள். யூ ஆர் கிவிங் யுவர் எனர்ஜி டு காட். உங்களுக்குள்ள இருக்கிற பலன் எல்லாம் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். மூன்றாவது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். The 3 things represent body. It is time, energy and resource. இதை 3ஐயும் கொடுத்தால்தான் சரீரத்தை நீங்கள் கொடுக்க முடியும். அப்ப தேவன் பரிசுத்தமாக்கப்படுதல், நீங்கள் தியாக பலியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நேரங்களை தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். நீங்க பூமிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, வேலைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? நீங்களே வீட்டில் போய் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா மக்களுக்கு இன்னைக்கு போர் அடிச்சிடுது. எப்படி? கரெக்டா இல்லையா? ஆனா அவங்க உட்கார்ந்து ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்தா பல மணி நேரம் என்ன பண்ணுறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சென்னையில் பல இடங்களிலே பார்க்குறேன். பாருங்க, வாலிப பிள்ளைங்களாம் அங்கங்கே ரோட்டில் பைக்கில் ஸ்டாண்டை போட்டு பல மணி நேரம் சோஷியல் மீடியா பார்க்குறான். இப்போ கிறிஸ்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. பல மணி நேரம் டைமை எதுக்கு வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு வானா என்ன பண்ணுறது கிடையாது, வர்றது கிடையாது. 1 மணி நேரம் ஜெபமா? எப்படி பாருங்க, அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள்லாம் இரவு முழுதும் ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜெபம் முடிஞ்சிடும்னு கூப்பிட்டா கூட யாரும் என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. ஒருத்தர் அதுக்கு ஒரு பேர் வச்சார், முந்தின இரவு ஜெபம். எப்படி? இப்படி பேர் வச்சு கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா டைம் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு என்ன இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் பெரிய பெரிய வேலையை செய்திடணும். கர்த்தர் பெரிய வீடு கொடுத்துடணும், பெரிய காரு கொடுத்துடணும், பெரிய பெரிய அற்புதம் நடந்திருக்கணும், உலகம் முழுவதும் கர்த்தர் உங்களை கொண்டு போகணும். ஆனால் உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளனா அவங்களுக்கு என்ன கிடையாது, சரீரத்தை கொடுப்பதற்கு ஆயத்தம் கிடையாது. இரண்டாவது, தங்களுடைய பலனை கொடுக்க கர்த்தர் சொல்கிறார். எனர்ஜி. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்காக என்ன எழும்பி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்ற நிறைய வாலிபர்களுக்கு கர்த்தர் பேசலாம். இன்றைக்கு உங்களால் எழும்பி தேவனுக்கு அதிகமான வேலைகளை செய்ய முடிந்தால் சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, சிறு வயதிலே ரொம்ப சோம்பேறிகளாக மாறிடும். எங்களுடைய வாலிப நாட்களில் நாங்கள் யூத் மினிஸ்ட்ரி தான் இருந்தோம். பாருங்க, டெய்லி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், டெய்லி ஒன்று கூடுவோம், டெய்லி ஜெபம் பண்ணுவோம், டெய்லி கர்த்தருக்காக ஏதாவது வேலை செய்வோம். இன்னைக்கு 1 நாள் 2 நாள் லீவு கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த கொரோனாவில் 21 நாள் முதலாவது ஒரு லாக்டவுன் போட்டாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அன்னைக்கு லாக்டவுன் போட்டப்போ எல்லாரும் டென்ஷனாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 15 நாள் நான் பஸ்ஸில் தூங்குவேன். இதை நான் உட்காந்து கணக்கு போட்டேன். ஒரு நாளைக்கு 15 நாள் நான் பஸ்ஸில் தான் தூங்குவேன். அவ்வளோ ட்ராவல், அத்தனை கிளாஸ். அந்த லாக்டவுன் போட்டப்போ 21 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து முழு பைபிளை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, எனர்ஜி இருக்கிறப்ப செய்யுங்க. எப்படி? பலன் இருக்கிறப்ப என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சில்
வைராக்கியமா ஜெபிக்கிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க தான். 60 வயசுக்கு மேல கம்பெனிலையும் வேலை கிடையாது, வீட்லயும் வேலை இல்லாத ஆளுங்க தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஜெப கோபுரத்தை எலும்பி கட்டிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா சொல்றது, கர்த்தருக்காக ஏதாவது பெருசா செய்யணும் பதர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் சொல்றார், முதல்ல உன்னை நீ என்ன பண்ணு, பரிசுத்தமாக்கிக்கொள். கிவ் யுவர் எனர்ஜி டு காட். உன் பலனை எதுக்கோ செலவு செய்யற. கிரிக்கெட் விளையாடினா 3 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுறதுக்கு பலன் இருக்குது, கரெக்டா? ஆனா கர்த்தருக்குன்னு கொஞ்ச நேரம் வேலை செய்யறதுக்கு மக்களுக்கு என்ன கிடையாது, பலனை கொடுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, ரிசோர்சஸ். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதுதான் தியாகமான வாழ்க்கை, பலியான வாழ்க்கை. கடைசியாக இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு பெரிய பெரிய பிரசங்கியார்கள் காரணம் கிடையாது. It is not the great theologian that brought Christ to this world. இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பறைசாற்றி கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்தவர்கள் பெரிய பெரிய இறையல்வாதிகள் அல்ல, தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை இரத்த சாட்சிகளாய் கொடுத்தவர்கள். Christianity did not come through theologian, it came through martyrs. தேவனுக்காக தங்கள் ஜீவனை அர்ப்பணித்தவர்கள். இன்னைக்கு பரிசுத்தமாக்கிக் கொள்ளுதல் என்ற அந்த கொள்கையை நான் பல நிலைகளிலே உங்களுக்காக சொல்லி இருக்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 15:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களுக்கும், தேவனுக்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். இன்னைக்கு நம்மளால 1 மணி நேரம் கொடுக்க முடியல, ஒரு 3 மணி நேரம் வந்து ஜெபத்தில் தங்க முடியல, ஒரு 2 மணி நேரம் பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து பைபிளை தியானிக்க முடியல. இதுக்கு மேல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? யூடியூப்ல நல்ல நல்ல தெய்வீக பிரசங்கங்கள் இருக்குது, அதை உட்கார்ந்து கூட நம்மளால கேட்க முடியல. நம்ம பார்க்கறதெல்லாம் என்னன்னா 2 நிமிஷம் ஷார்ட்ஸ். எப்படி, நீ போகிற வழியெல்லாம் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பான்னு ஓடிடுறது. எப்படி, ஒரு 1 hour யாரோ ஒரு தேவ பிரசங்கத்தை, ஆரோக்கியமான வசனத்தை சொல்லும் பொழுது அதை கூட உட்கார்ந்து கேட்பதற்கு நம்மளுக்கு மனதில்லை. ஏன்னா நம்ம ஜீவ பலியா என்ன பண்ணல, இன்னும் மாறல. இதைதான் யோசுவா பல நிலைகளிலே இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க புதிய பரிமாணங்கள், புதிய அத்தியாயங்கள், புதிய வாசல்கள், புதிய பிரம்மாண்டங்களுக்குள்ளாய் போவதற்கு உங்களை நீங்களே தனிப்பட்ட ரீதியிலே இந்த பரிசுத்தமாக்குதல் என்ற அந்த பயணத்தை இன்றைக்கே தொடங்கி விடுங்கள். இந்த டிசம்பருக்குள்ள சின்சியரா ப்ரே பண்ணி கர்த்தரோடு பல இடங்களிலே ஒப்புரவாகுங்கள், பல இடங்களிலே மனம் திரும்புங்கள், பல இடங்களிலே உங்களை சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள், பல நிலைகளிலே உபவாசித்து தடைகளை ஜெயிக்க கர்த்தரிடத்திலே பலனை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை இன்னும் அற்புதமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த திருச்சபையின் மூலமாய், உங்கள் மூலமாய், ஊழியங்கள் மூலமாய் தேவன் நிச்சயமாய் செய்வார். எழுந்து நிற்போம், நாம் செபிக்கலாம். நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டால் பிரம்மாண்டங்களை நோக்கி கர்த்தர் நம்மளை நகர்த்துவது மிக மிக சுலபமாயிருக்கும். God used to prepare people. தேவன் ஆயத்தமானவர்களை கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் வலது கரத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி, கர்த்தாவே, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகி கொள்ள வேண்டிய நிலைகளை எங்களோடு கூட பேசி இருக்கிறீர், எங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறீர், ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய உணர்வுகளை கர்த்தாவே நீ தட்டி எழுப்பி இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் சோம்பேறிகளாக அசதியாய் இராமல் தேவனுக்கென்று ஆவியிலே இன்னும் வைராக்கியமாய், இன்னும் பலனை உடையவர்களாய், இன்னும் தேவனுக்கு இன்னும் கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்லுகிறவர்களாய், நாங்கள் கடந்து போகும்படியாக இந்த யோர்தானை கடந்து தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் கண்டுபிடித்து அதை சுதந்தரிக்கும்படியாக எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஆதியிலிருந்து அன்பு நிலைக்கு நாங்கள் வர விரும்புகிறோம். முன்னாடி சர்ச்சுக்கு நாங்கள் எப்படி வந்தோமோ உற்சாகத்தோடு வந்து தேவனுக்கு எவ்வளவு நேரங்களை கொடுத்து கைத்தட்டி ஆடல்களில் பாடல்களாலோ தேவனை துதித்தோமோ அதே போல இன்னும் நாங்கள் ஒருபடி முன்னேற விரும்புகிறோம். அப்பா,
இன்னும் நாங்கள் வேதத்தை தியானிக்க விரும்புகிறோம், வசனத்தை மனப்பாடம் பண்ண விரும்புகிறோம், வேதத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். இன்னும் நாங்கள் டிராக்ஸ் ஊழியல் செய்ய விரும்புகிறோம்ப்பா. சந்திக்கப்படாத ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்னும் எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய அசதியான நிலைகள் எல்லாம் மாறி தேவனுக்கு என்று கர்த்தாவே நாங்கள் ஜீவனையே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு வருவதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. Help us to rise to the personal consecrated levels, oh Father Lord. ஏனோ வந்தோம், ஏதோ காரியங்களை செய்தோம், கடந்து போனோம் என்று இல்லாதபடி தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு முழுமையான பலன், ஒரு முழுமையான சக்தி, ஒரு முழுமையான ஆற்றல் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தருவீராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.